பிரைஸ் தி லார்ட். இந்த செப்டம்பர் மாதத்தில் 2ஆம் தேதியாகிய இந்த டியூஸ்டே, இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். The book of Isaiah, chapter 58, verse 11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரொற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தமான நல்ல வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் நம்மளை நடத்த வேண்டும். எத்தனை பேர் நம்ம அப்படி ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நீங்கள் என்ன நடத்துங்கப்பா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை நித்தமும் நடத்துவேன். கண்டினியூவலி. ஆண்டவர் ஒரு நாள் நடத்திட்டு அப்புறமா நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிற தேவன் அல்ல. நிறைய நேரம் நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களெல்லாம் செய்ய தான் செய்கிறோம். ஆண்டவரை நோகப்படுத்துகிற விதமாய் கூட நம்ம செய்கிறோம். ஆனாலும் பாருங்களேன், ஆண்டவர் நம்மளை நித்தமும் அவர் கரம் பிடித்து நடத்துகிற தேவன். ஒரு தகப்பன் எப்படி பிள்ளைய நம்ம கரத்தை பிடித்து நம்ம நடத்துகிறோமோ அந்த மாதிரி நம்முடைய பரலோக தந்தை நம்மை நித்தமும் அவர் நடத்துகிறார். அல்லேலூயா. நம்ம இந்த வாழ்க்கையில் நடந்து வந்த பாதைகளெல்லாம் யோசித்து பார்த்தோன்னா எத்தனையோ மேடுகள், எத்தனையோ பள்ளங்கள் இல்லையா, எத்தனையோ செங்குத்தான பாதைகள், எத்தனையோ வலுவலான பாதைகள், எவ்வளோ கண்ணீர் நிறைந்த பாதைகள் எல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் அல்லவா நம்மை நடத்தினார். இவ்வளோ தூரம் நடத்தின தேவன் நம்ம இனிமேல் கைவிடுவாரா? ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை நடத்துகிற தேவன், நித்தமும் நம்மை நடத்துகிறாராம். மகா வறட்சியான காலங்களில் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி நடத்துகிற தேவன். மகா வறட்சியிலையும் மகா வறட்சி. யோசித்து பாருங்கள், வறட்சியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை யோசித்து பார்த்தா அங்கே ஆகாரம் கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, ஒரே பஞ்சம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கர்த்தர் நம்மளுடைய ஆத்துமாவை திருப்திப்படுத்தி நடத்துகிற தேவன். அப்படியே நம்மளுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. நம்ம வறட்சியை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என்னை நடத்துகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும், எனக்கு வேலை நடத்தலை, என்னுடைய எம்ப்ளாயர் எனக்கு சம்பளத்தை கொடுத்து நடத்தலை, கர்த்தர் தான் என்னை நடத்துகிறார். ஆண்டவருடைய கரம்தான் என்னுடைய குடும்பத்தை நடத்துகிறது. மகாவறட்சியான காலத்தில் ஆண்டவர் நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போக விடவில்லை. அனுதினமும் வார்த்தையை கொடுத்து கொடுத்து என்ன செய்கிறார், நம்மை திருப்திப்படுத்தி நடத்துகிறார். எல்லாம் சரியாயிரும், எங்களுடைய சுகவீனம் மாறும், டாக்டர்ஸ் ரிப்போர்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக மாறும். ஆண்டவர் அந்த உறுதியை நமக்கு கொடுக்கிற வார்த்தை மூலமாக நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் திருப்திப்படுத்துகிறார். உன் எலும்புகளை அவர் நினமுள்ளதாக்குவார். He will strengthen your bones. நினத்தோடு கூட நம்முடைய எலும்புகள் எல்லாம், நம்ம யூஸ்வலாக அந்த ஏஜ் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய போன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காகிற மாதிரி இருக்கும். பிரிட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுறோம் இல்லை. அதனால தான் பெரியவங்க லேசாக கீழே விழுந்துட்டாலே உடனே அவங்களுக்கு ஏதாவது ஒரு போன் உடஞ்சிருது. ஏன்னா அந்த அளவுக்கு போன்ஸ் வீக்காக இருக்குது. அதனால இல்லையா. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உன்னுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அல்லேலூயா. அந்த வசனத்தை அப்படியே நம்ம பிடித்துக்கொள்வோமா. ஆண்டவர் நம்முடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு போன்ஸும், அது கால்சியம் டிஃபிஷியன்சின்னு டாக்டர் சொல்லலாம், அது இதுன்னு சொல்லலாம். ஆனால் வசனம் சொல்லுது, நம்முடைய எலும்புகளை அவர் நினமுள்ளதாக்குகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய எலும்புகளுக்கு எல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த்தை கர்த்தர் கொடுக்கிற தேவன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார். மகாவறட்சியான காலத்தில் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார். நம்முடைய எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்குகிறார். நம்ம எப்படி இருப்போமா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படியே எல்லாம் நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம் எப்படி இருக்கும், பசுமையாக இருக்குது. எல்லாம் அழகழகான செடிகள், கொடிகள், பூக்கள், மலர்கள், பழ வகைகள் எல்லாம் அந்த தோட்டத்தில் இருக்குது. அப்படி நீர் பாய்ச்சி அந்த தோட்டம் அப்படி செழிப்பாக இருக்குது. அப்படி நீங்களும் நானும் இருப்போன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆமாம் பிரியமானவர்களே,
கர்த்தர் நம்மை நடத்தும் போது அப்படிதான் இருக்கும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று. அல்லேலூயா. அந்த நீரூற்று வற்றவே இல்லை, அது ஊறிக்கொண்டே இருக்கிறது. ஏன்னா நம்ம யாருக்குள்ளே இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறபடினால், ஏசு கிறிஸ்துவை அனுதினமும் சார்ந்து கொள்ளுகிறபடினால், அதிகாலையில் தேவ சமூகத்தில் வந்து காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறார்? ஆத்துமாவில் ஒரு பலனை கொடுத்து நம்ம ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நம்மளை வற்றாத நீரூற்றாய் மாற்றுகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அழகான ஆசீர்வாதம், அப்படிதானே? ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி நம்ம நிச்சயமாக அதை தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு 2 வசனங்கள் முன்னால் நான் வாசிக்கிறேன். அதில் ஒரு சில காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவேன். அது வந்து அதுக்கு முந்தின வசனங்களில் உள்ள கண்டிஷன்ஸுக்குரிய வார்த்தை. ஆனால் இந்த பகுதியை பாருங்களேன். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்ற வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நுகத்தடி, உன் மேலே ஒரு நுகம் இருக்குது, அந்த நுகத்தை நீ உடைக்கணும், அந்த நுகத்தை நீ நீக்கணும். அடுத்தது விரல் நீட்டுதல், பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ். அடுத்தவங்களை விரல் எப்போ நம்ம நீட்டுவோம்? ஓ அவங்க இப்படி, இவங்க அப்படி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? நம்மளை குற்றப்படுத்தாதபடி மற்றவங்கள குற்றப்படுத்திக்கிட்டு இருக்கிறோமே. ஆண்டவர் சொல்றாரு, அது உன்னிடத்துல நீக்க வேண்டும். அது உனக்கு அழகு அல்ல, தேவ பிள்ளையுடைய அழகு அது அல்ல. ஒரு காரியத்தை ஒருத்தர் அவங்ககிட்ட சொல்கிறாங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? ஓ நான் வந்து அவங்க அப்படி பண்ணாங்க அதனால் நான் இப்படி பண்ணேன். அப்படி இல்லை, அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நான் தப்பு பண்ணிட்டேன். நம்மக்கிட்ட ஒரு தப்பு இருக்குது. ஒருத்தர் வந்து ஒன்று சொல்கிறாங்க, அவங்களாம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு தண்டனையும் வர மாட்டேங்குது, நான் சின்னதாக ஒன்று பண்ணால் எனக்கு இவ்வளோ தண்டனையா? ஏன் தெரியுமா? ஆண்டவர் நம்மளை அவ்வளோ நேசிக்கிறார். அல்லேலூயா. ஒரு சின்ன தப்பு கூட நம்ம பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ஆண்டவருக்குள்ளே நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, பாயிண்டிங் ஃபிங்கர்ஸ் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. யாரையும் பாயிண்ட் பண்ணி இவங்க அப்படி, அவங்க அப்படி, அவங்க அப்படி, இவங்க அப்படின்னு நம்ம பாயிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய லைஃப்பை நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். அவங்கவுங்க லைஃபுக்கு கணக்கு கொடுத்துப்பாங்க. என் லைஃபுக்கு நான் கணக்கு கொடுக்கணும். அதனால் இந்த விரல் நீட்டுதல் இருக்கக்கூடாது. நிபச்சொல்னா ஸ்பீக்கிங் விக்கெட்லியும், அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம பேசுகிறது, அதை நிறுத்த வேண்டும். சிலத்தில் என்ன சொல்கிறது, நிதானம் இல்லாமல் பேசிடுறோம், கொஞ்சம் கூட பொறுமையாக பேச மாட்டோம். அப்புறமா யோசிக்கிறோம், நம்ம பேசுகிற வார்த்தையெல்லாம் ஒரு நாள் ரெக்கார்ட் பண்ணி நம்ம கேட்டோன்னா எவ்வளோ நமக்கே கஷ்டமாக இருக்கும், அப்படி தானே? அந்த நிபச்சொல்லெல்லாம் நம்ம இடத்துலேருந்து நீக்கி விட வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. அப்போ இந்த வசனத்தினுடைய ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? பசி உள்ளவனுக்கு என்ன செய்யணும்? ஆத்துமாவை நான் அவங்களுக்கு நேராக திருப்பணும். அவங்களுக்கு என்னால் செய்யக்கூடிய உதவிகளை நான் செய்ய வேண்டும். மாம்சமானவனுக்கு நான் என்னை ஒழித்து கொள்ளக்கூடாது. ஓ அவங்க என்கிட்ட உதவிக்கு தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க இல்லைன்னு சொல்லிடலாம், அப்படி நம்ம ஒழிக்கக்கூடாதான். நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும். அப்படி நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை நடத்துவார். என்னுடைய வழிகளை நான் சுத்தப்படுத்தி கொள்ளும் பொழுது, என்னுடைய வழிகளில் உள்ள கோணலான காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தெல்லாம் நான் கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு உண்மையான இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் உன்னை நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாக்களை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தர் கொடுத்த அருமையான இந்த வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?